வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம பேச போகிறது கேசிடி பிஸ்னஸ் ஸ்கூல் குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக எஜுகேஷன் ரிலேட்டடாக எம்பிஏ, எம்சிஏ, டான்செட், மேட் மாதிரியான எக்ஸாம்ஸை பற்றியும் வந்து பேச போகிறோம். ஸோ வாங்க பேசுவோம். அதாவது கோயம்புத்தூருடைய மிக முக்கியமான அடையாளங்கள் கல்வி நிறுவனங்களில் கேசிடி பிஸ்னஸ் ஸ்கூலும் வந்து ஒன்று. அதாவது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது வந்து கோயம்புத்தூருடைய மிகப்பெரிய அடையாளம். அதே மாதிரி எம்பிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 இன்ஸ்டியூஷன்ஸில் ஒரு இன்ஸ்டியூஷனாக வந்து கண்டிப்பாக கேசிடி பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா மொத்த இன்டேக் அப்படின்றது 180 சீட்ஸ். 90 சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலிமா ஃபில் பண்ணுறாங்க. அதாவது டான்செட் எக்ஸாம் மூலமாக வந்து ஃபில் பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 90 சீட்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ணுறாங்க. இங்கே வந்து நீங்கள் சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி அவங்க எதிர்பார்க்குறது யூஜியில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் வச்சுருக்கணும். அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டான்செட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 50+% இருந்தால் போதும். அதே இது ரிசர்வ் கேட்டகரி அப்படின்னா வந்து அதில் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் இருக்க மினிமம் 60% அண்ட் எபோவ் இருக்கணும். அதே மாதிரி இங்கே அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜிடி, அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூ, இந்த ரெண்டுலேயும் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சீட்டு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜிடியில் வந்து என்ன டாப்பிக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க, பர்சனல் இன்டர்வியூவில் என்ன மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத வந்து வெப்சைட்லேயே வந்து போட்டிருக்காங்க. டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றத வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்லேருந்து தான் ஜிடியும் நடக்கும். அதே மாதிரி பர்சனல் இன்டர்வியூவும் அந்த பேட்டர்ன் படி தான் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் இருக்கிற பேட்டர்ன் படி தான். அதே மாதிரி கேபிடேஷன் இருக்குமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது 2021 வந்து 3 lakhs வரைக்கும் வந்து கேபிடேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ கேபிடேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து காலேஜ் வந்து எப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. இது நம்ம கேள்விப்பட்ட விஷயம் மட்டும்தான். ஸோ லாஸ்ட் இயர் 3 lakhs கேபிடேஷனாக இருக்குது. ஸோ இப்போவும் வந்து அதே அளவு கேபிடேஷன் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் வந்து என்னென்னா 100% இப்படி தான் இருக்கும் அப்படின்றத கேபிடேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த காலேஜ்னு இல்லை, நீங்கள் எந்த காலேஜுக்குமே வந்து சொல்ல முடியாது அப்படின்றதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஜிடியில், பர்சனல் இன்டர்வியூவில் அப்படின்னா வந்து என்னென்னா மேபி உங்களுக்கான கேபிடேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அது இல்லாமல் வந்து செமஸ்டர் ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும், அது நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, அதாவது டான்செட் மூலமாக ஜாயின் பண்ணாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மட்டும் வந்து 95,000 அல்லது 98,000 சொல்கிறாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 1 lakh வரும்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய செமஸ்டர் மீதி 3 செமஸ்டருக்கும் எவ்ரி செமஸ்டர் 75,000 வந்து ஃபீஸ் அப்படின்றது தான் வந்து நமக்கு அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்ன இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபீஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா நோ சேஞ்ச். அதாவது ஜென்ரல் கோட்டாவுக்கும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சரி. அதே மாதிரி வந்து என்ன, இங்கே டான்செட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து டான்செட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் பார்க்குறதுல பர்சன்டேஜ் தான். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஓவராலாக 90% அண்ட் எபோவ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து என்னென்னா நீங்கள் கேசிடி பிஸ்னஸ் ஸ்கூலில் கவுன்சிலிங்கில் வந்து ட்ரை பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் இடி பிஸ்னஸ் அப்படின்றதும் வந்து வச்சுருக்காங்க. அதாவது இடிக்கு வந்து என்னென்னா செப்பரேட் கூட ஒரு 30 சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக அலோகேட் பண்ணுறாங்க. அதாவது இதில் 180 சீட்ஸ் இல்லாமல் இடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு 30 சீட்ஸ் அதுவும் வந்து அவங்க கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இடி பொறுத்த வரைக்கும், அதாவது என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கேபிடேஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து அந்த இடி அந்த நியூ ஸ்பெஷலைசேஷன் வந்து கொண்டுட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கு பெரிய காம்படிஷன் வந்து இருக்காது. ஸோ யாராவது வந்து என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து தாராளமாக எடுக்கலாம். கேபிடேஷன் இல்லாமே மேனேஜ்மெண்ட்டில் சீட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதில் அதிகமாக இருக்குது. ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லி 1 lakh ஃபீஸ் வரும். ஏன்னா காமனாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸில் எல்லாமே காலேஜஸ் ஃபீஸ் அப்படின்றது 85,000 ஒரு 1 lakh வரைக்கும் இருக்குது ஹாஸ்டல் ஃபீஸ் வித் இன்க்ளூடிங் அக்காமடேஷன் அண்ட் ஃபுட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சவுத் இந்தியாவில் இவங்களோட ரேங்கிங் அப்படின்றது வந்து 25th பிளேஸில் இருக்காங்க. இது வந்து வீக் பத்திரிக்கை வந்து சொல்லியிருக்கு. கேசிடி பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து 25th பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்க்லேயும் வந்து 82 இவங்களோட ரேங்கிங் அப்படின்றது வந்து 82. என்ஐஆர்எஃப் இந்த மாதிரி வீக் இதில் எல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றது. ஏன்னா
அதில் உள்ள என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ நம்ம சில பேர் நினச்சிக்கிறாங்க, அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்க்கு அல்லது வந்து என்னென்னா அக்ரிடேஷனு இந்த இதெல்லாம் மட்டும் இருந்ததுனாவே வந்து என்னென்னா அது பெரிய காலேஜ் அப்படி எதுக்கு அக்ரிடேஷன் வாங்கிக்கிறாங்க, என்ன கோர்ஸுக்கு வந்து அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரியாமையே வந்து என்னென்னா எதுக்கோ வாங்கியிருப்பாங்க, இவங்க ஏதோ ஒரு கோர்ஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அதாவது வந்து என்னென்னா ஒரு புரிதல் இல்லாமையே வந்து என்னென்னா தப்பு பண்ணிடுறாங்க. ஆனால் கேசிடி பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா இந்த ரேங்கை விட வந்து அதிகப்படியான ரேங்குக்கு உகந்த காலேஜ் அப்படின்றத நம்ம உறுதிப்பட வந்து சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு ஜாயின் பண்ண பசங்க எல்லாருக்குமே வந்து என்னென்னா சாட்டிஸ்ஃபைடாக வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ், அவங்களுக்கான ஃப்யூச்சர் அப்படின்றதும் வந்து நல்ல விதமாக இருக்குது. அப்படின்றத பொறுத்து நம்ம ஸ்ட்ராங்காக இந்த காலேஜை எல்லா மாணவர்களுக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இன்னும் ஒரு முறை வந்து நம்ம வேறொரு காலேஜை பற்றி வேறொரு நல்ல விதமாக வந்து பேசுவோம். உங்களுடைய உயரிய நோக்கங்களும் லட்சியங்களும் வந்து மென்மேலும் வளர வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.